அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு துஆ. சுபுஹ் தொழுகைக்கு பிறகு யார் இந்த வாசகங்களை 3 முறை கூறுகிறாரோ அவர் ஒரு நாள் முழுவதும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வார் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 5272வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த வாசகங்களை சுபுஹ் தொழுத பிறகு 3 முறை சொல்லுவதன் மூலம் ஒரு நாள் முழுவதும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதன் பொருள், அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கையின் அளவிற்கும் அவன் சந்தோஷப்படும் அளவிற்கும் அவனது அரியணையின் எடையின் அளவிற்கும் அவனுடைய சொற்களின் அளவிற்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூய்மையானவன் என்று துதிக்கின்றேன். இது இந்த வாசகங்களின் பொருளாகும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.